மழை காற்றுக்கு 1-2 மரத்தில் தொங்கியிருந்த மட்டைங்கள்லாம் வந்து கீழே விழுந்துடுச்சு. சரி, அது இப்போவே தொடப்பம் கிழிச்சிங்கலாம் நல்லாயிருக்கும். அப்படியே ஒன்றா எடுத்து போட்டு நம்ம சேர்த்து வச்சோம்னா கரையான் அடிச்சிடும். அது இல்லாததில் பாம்பு கம்புங்க சேர்ந்துக்குது. அதனால் நம்ம 1-2 விழும்பொழுதே எடுத்து இந்த மாதிரி அப்பப்போ நம்ம கிழிச்சு வச்சுக்கிறது நல்லது. அதனால் இதை கிழிக்கலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். இந்த மாதிரி கிழிக்கும் பொழுது 2 குச்சி 3 குச்சி இந்த மாதிரி சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம், கிழிச்சிக்கலாம். இது தனியாக நம்ம கிழிச்சு மாட்டுக்கு வாரி போட்டாலும் அது அதிகமாக ஒரே டைமில் பார்த்துச்சுன்னா அது எல்லாம் மெரிச்சு விட்டுருதுங்க. இப்படி கிழிச்சு விட பாருங்க, அதுவும் நல்லா எடுத்து சாப்பிட்டுக்குதுங்க. அதனால் ஒவ்வொரு மாட்டுக்கிட்டையும் இந்த மாதிரி உட்காந்து தொடப்பு கிழிக்கும் பொழுது நான் கிழிச்சிக்கிறது. அதுவும் இல்லாத இது அந்த மழை ஈரம் அப்படின்றதுனால நல்லா சருன்னு கிழிக்கிறதுக்கும் நல்லா வருது. ஓலை வந்து மரத்துலேருந்து உடனே விழுந்ததை நம்ம எடுத்து இது பண்ணோம்னா அந்த ஓலை வந்து ஒடியாமல் இல்லை கரையான் அடிக்காமல் அந்த மாதிரி இருக்கிறதுனால தொடப்பம் கிழிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதனால் இந்த மாதிரி கிழிச்சிட்ருக்கேன். பாருங்கள், நான் கிழிச்சு விட அதுவும் அந்த மாடு எவ்வளோ அழகாக அதுங்க எடுத்து சாப்பிட்டுக்குது. ரெண்டு மட்டையோட தொடப்பம் இவ்வளோதான், ஒரு கட்டு தொடப்பம் வந்திருக்குது. இது ஏன்னா அதிகமாக தண்ணி பாசனத்தில் இருக்கிற மரம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நம்மளது கொஞ்சம் மேட்டு ஏரியான்றதுனால இந்த அளவுக்கு தான் தொடப்பம் வருது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.